ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ இன்றைக்குள்ள வீடியோவில் நமக்கு நீடில் எப்படி த்ரெட் ரேப் பண்ணணுன்றதை பார்ப்போம். அதுக்காக நான் எடுத்துருக்கிறது வந்து அயன் நீடில் நம்ம எதுக்கு த்ரெட் இப்படி சுற்றி வைக்கிறோம் அப்படின்னா, நம்ம ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணுறதுக்காகவும், அதே மாதிரி கைக்கு ஒரு க்ரிப்பு கிடைக்கிறதுக்காகவும், அதே மாதிரி நம்ம அதை ப்ளைனாக வச்சு பண்ணோன்னா கையிலேருந்து வழுக்கி போகும். அப்படி எதுவும் இல்லாமல் இருக்கிறதுக்காக எல்லாம் தான் சுற்றுறோம். இதில் நமக்கு எம்ப்ராய்டரி த்ரெட்டு சுற்றலாம், அதே மாதிரி உள்ளன் த்ரெட்டு, எம்போஸ் ரோப்பு அப்படி எதுனாலும் நம்ம சுற்றி கொடுக்கலாம். நான் வந்து முதல்ல உள்ளன் த்ரெட்டு வச்சு எப்படி சுற்றணுன்றதை காமிச்சு தரேன். முதல்ல வந்து த்ரெட் நீடில் எப்படி சுற்றணும் அப்படின்றத பார்ப்போம். நம்ம அது சுற்றி கொடுக்கும்போது நீடில் கீழேருந்து மேலே ஒரு 1 இல்லைன்னா ஒரு 1.5 இன்ச்சு கேப்பு விட்டுட்டு சுற்ற தொடங்கணும். இவ்வளவும் விட்டுட்டு சுற்றலாம். நம்ம நீடில் பார்க்கும்போது தெரியும். முதல்ல அப்படியே வந்ததுக்கப்புறமா அடுத்து இதிலேருந்து இங்கே மேலே அட்டம் வரைக்கும் செயிமாக இருக்கும். அதனால் அது பார்த்து நீங்கள் சுற்ற ஆரம்பித்தா போதும். அதே மாதிரி தான் மேலேயும் கொஞ்சம் கேப்பு விட்டு சுற்றினா போதும். அப்போ முதல்ல நீடில் வந்து கம் அப்ளை பண்ணி கொடுக்கலாம். அதுக்காக நீங்கள் ஃபெவிகால் எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஃபேப்ரிக் க்ளூவும் எடுக்கலாம். கம் அப்ளை பண்ணதுக்கப்புறமா உள்ளன் த்ரெட் எடுத்து கீழே இருந்து மேலே நமக்கு எதுவரை தேவையோ அது வரைக்கும் அப்படியே வந்து பேஸ்ட் பண்ணி கொடுக்கணும். அப்படியே வச்சதுக்கப்புறமா நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அது அப்படியே பேஸ்டாகி இருக்கும். மேலே வரைக்கும் கரெக்டாக பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா மேலே வந்து முதல்ல நம்ம அப்படியே ஒரு லாக் போட்டு கொடுக்கணும். அதுக்கப்புறம் மேலேருந்து கீழே சுற்றி வரணும். அப்புறமா அந்த நூலை வந்து பிடிச்சி அப்படியே சுற்ற வேண்டாம். அந்த நூலை அப்படி மேலே பிடிச்சதுக்கப்புறமா அந்த நீடில் வந்து அப்படியே கறக்கி கொடுக்கணும். அது அப்படியே கரெக்டாக வந்து அது சுற்றி வந்துடும். அப்படியே எண்டு வரைக்கும் சுற்றி முடிஞ்சாச்சு. இனி வந்து யானை அப்படியே கட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் கம் அப்ளை பண்ணி அதை அப்படியே பேஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம். இனி இதே மாதிரி தான் பீட்ஸ் நீடில் சுற்றலாம். பீட்ஸ் நீடிலே அதே மாதிரி மேலே கொஞ்சம் கேப் விட்டதுக்கப்புறமா அது அப்படியே கீழே வந்து உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். அது வரைக்கும் நீங்கள் அப்படியே கம் அப்ளை பண்ணி கொடுக்கணும். இந்த பீட்ஸ் நீடில் நான் வந்து ஹேண்ட் எம்ப்ராய்டரி த்ரெட் யூஸ் பண்ணி சுற்ற போகிறேன். ஹேண்ட் எம்ப்ராய்டரி நூல் எடுத்து அந்த 6 ஸ்ட்ராண்ட்ஸும் அப்படியே சேர்த்து வச்சு தான் சுற்றணும். த்ரெட் நீடில் நம்ம சுற்றினது மாதிரி தான் இந்த பீட்ஸ் நீடிலையும் சுற்றி கொடுக்கணும். அப்படியே கீழே அட்டம் வரைக்கும் நான் சுற்றி முடித்தேன். இனி உங்களுக்கு இது திக்காக வேணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் கீழேருந்து மேலே ஒரு முறை கூட அதை அப்படியே சுற்றி கொடுக்கலாம்.